அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய குறுங்கோணத்தினுடைய சைன் டீட்டாவுக்கும் காஸ் டீட்டாவுக்கும் உள்ள விகிதம் 5:12 எனில் அந்த கோணத்தினுடைய சைன் டீட்டாவினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது செங்கோணம். இந்த செங்கோணத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோணம், இந்த பக்கம் கர்ணம். அப்போ இதுதான் என்னது குறுங்கோணம். இந்த குறுங்கோணத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர்பக்கம். இதில் இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம், இது அடிப்பக்கம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கி சைன் டீட்டாவுக்கும் காஸ் டீட்டாவுக்கும் உள்ள விகிதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சைன் டீட்டாவினுடைய மதிப்பு நமக்கு தெரியணும். சைன் டீட்டா என்றால் எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் டீட்டா என்றால் அடிப்பக்கம் பை கர்ணம். இப்போ இந்த சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டேன் டீட்டா, நமக்கு இந்த சைன் டீட்டாவினுடைய மதிப்பும் காஸ் டீட்டாவினுடைய விகிதமும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டேன் டீட்டானா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அப்போ இதனுடைய மதிப்பு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 5:12 கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதிர்பக்கம் 5, அடிப்பக்கம் 12. நமக்கு கேட்டிருக்கிறது சைன் டீட்டா கேட்டிருக்கிறாங்க. அப்போ எதிர்பக்கம் பை கர்ணம் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்போது இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் AB² + BC², இதனுடைய வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு நம்ம பிதாகரஸ் தேற்றத்தில் படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த AC² கண்டுபிடிக்கணும்னா 5² + 12², இதை ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 25 கூட்டல் 12 பெருக்குனீங்கன்னா 144. இதை நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா 169. 169 13² எழுதலாம். அப்போ கர்ணத்தினுடைய வர்க்கம், இந்த ரெண்டு ஸ்கொயரையும் நீங்கள் தூரம் எடுத்துட்டிங்கன்னா கர்ணத்தினுடைய மதிப்பு 13 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அப்போ கர்ணம் கண்டுபிடிச்சாச்சு, கர்ணம் 13. அப்போ நமக்கு சைன் டீட்டாவினுடைய மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எதிர்பக்கம் 5 பை கர்ணம் 13. அப்போ நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.